ஆண்டவராகிய இயேசுவின் நாம் மயப்படுவதாக. இந்த வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை யெகோவா தேவன் உன்னோட கூட இருக்கிறாரு. இரவிலே பயங்கரம் உண்டாகட்டும், பகலிலே அம்பு உனக்கு எதிராக கூட வீசட்டும், இருளிலே நடமாடுற கொள்ளை நோய்க்கு, மத்தியானத்திலே பாழாக்குற சங்காரத்துக்கு எதற்கும் பயப்படாதிருப்பாய். பாருங்கள், சத்திய வேதத்திலே கிட்டத்தட்ட 365 இடங்களிலே பயப்படாதிருப்பாய், பயப்படாதே என்ற வார்த்தை வருகிறது என்று சொல்கிறாங்க. நான் நினைக்கிறேன், வருஷத்தில் 365 நாளும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை பயப்படாதே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உன்னுடைய ஆண்டவனாக இருக்கிறேன், நான் உன்னுடைய இரட்சகராக இருக்கிறேன், நான் தான் உன்னை ரட்சித்திருக்கிறேன், நான் தான் உன்னை மீட்டெடுத்திருக்கிறேன், சொந்த இரத்தத்தை சிந்தி விலைக்கிரயமாக உன்னை நான் வாங்கியிருக்கிறேன், பயப்படாத. எப்பேற்பட்ட மோசமான சூழ்நிலையை நீங்கள் கடந்து போகும்போது கூட பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பயம் வரும், ஆனால் இந்த பயத்தை மேற்கொள்வது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் சொல்லியிருக்கிறார் பயப்படாத, என்னுடைய தேவன் சொல்லியிருக்கிறார் பயப்படாதுன்னு. நான் பயப்பட போகிறதில்ல. எல்லா சூழ்நிலையிலும் ஏறி மிதிப்பேன், எல்லா சூழ்நிலையிலும் நான் வெளியே வருவேன். நான் பயப்படாதவனாய், எல்லாவற்றையும் மேற்கொண்டு இந்த உலகத்திலே வாழ்கிறவனாய், ஜெயிக்கிறவனாய் இருப்பேன் என்ற ஒரு உறுதியான ஒரு விசுவாசம் உங்களுக்கு எனக்கும் தேவை. இந்த நாட்களில் கொடிய வியாதி அகில உலகம் எங்கும் பரவி கொண்டிருக்கிறது. அநேகர் மரித்து போனார்கள். அவற்றின் கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உள்ளத்துக்குள்ளே பயம் வருமானால் அதை துரத்தி அடியுங்கள். இயேசுவினுடைய வார்த்தையை கொண்டு நிச்சயமாக நீங்கள் விரும்புகிற நன்மையை, சுகம் என்கிற நன்மையை கர்த்தர் உங்களுக்கு அருளுவா. இயேசு உங்களுக்கு வேணுமா? நீங்களும் பயப்படாமல் இந்த உலகத்தில் வாழணுமா? கிறிஸ்துவனுடைய அன்பை ருசிக்கணுமா? அவருடைய சுகத்தை அனுபவிக்கணுமா? இருந்த இடத்துல வந்து இயேசுவே நீர் என் உள்ளத்துக்குள் வாரும், உண்மையின் ஆண்டவராக இரட்சகராக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஒரு அழைப்பு கொடுங்கள். நிச்சயமாக உங்கள் உள்ளத்தில் வருவாள். உங்களையும் பயமில்லாத ஒரு வாழ்க்கைக்கு நேராக வழி நடத்துவார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். தகப்பனே, நாங்கள் துதிக்கிற ஐயா, எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நாங்கள் பயப்படாமல் வாழக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை நீர்கள் தந்திருக்கிறபடி நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா மரணத்தின் வல்லமையுடைய இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்படுவதாக. எல்லா பயங்களும் அதைரியங்களும் இயேசுவின் நாமத்தினாலே ஒன்றுமில்லாமல் போகட்டும். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். மக்களுக்குள்ளே இருக்கிற பயங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அடியோடு துடை தெரியப்படட்டும். கிறிஸ்து இருக்கிற என்ற உணர்வு அவர்களே பெரிய அவர்களை வாழ வைக்கட்டும். பரிகாரம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.